விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணிக்கான அழைப்பா இது? திருமாவளவன் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை. வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன. அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி ஆட்சி பற்றி சிறிய கட்சிகள் பேசுவதால் தற்போது பயனில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த 2026 அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நான் கருதுகிறேன். கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதித்தால் அவர்களுடன் இணைவீர்களா என்ற கேள்விக்கும் திருமாவளவன் பதிலளித்தார். அதிமுக அவங்களுடைய கட்சியில வெளிப்படையா விவாதித்து அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கேள்வியை எழுப்புங்கள். இதுவரையில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் தற்போதைக்கு இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணிக்கான அழைப்பா இது? திருமாவளவன் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை. வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன. அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை.